சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. தமிழகத்தில் இனியும் திமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டாம் என்று காங்கிரஸ் முடிவெடுத்திருப்பதாகவும், காங்கிரஸ் தமிழகத்தில் ஆதிக்கம் செலுத்த வேண்டும், கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது, எம்எல்ஏக்கள் கூட ஆளும் கட்சியின் கட்டுப்பாட்டில்தான் இருக்கிறார்கள், அதை இனியும் நடைமுறைப்படுத்த வேண்டாம் என்பதற்கேற்பதான் காங்கிரஸ் ஒரு முடிவு ஒன்றை எடுத்துள்ளது. தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைத்தால் எப்படியும் 20 தொகுதிகள் வரை கிடைக்கும். அதில் 3 முதல் 4 அமைச்சர்கள் நிச்சயமாக வெற்றியடைந்தால் பொறுப்புகள் வழங்கக்கூடிய வகையில் தமிழக வெற்றி கழகம் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கை நாங்கள் கொடுப்போம் என்பதை விஜய் அவர்கள் முதல் மாநாட்டிலேயே தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர்கள் ராகுல் காந்தியிடம் தொலைபேசியில் பேசியதாகவும், பிரதமர் மோடி அவர்களை எதிர்க்கக்கூடிய வகையில் நிச்சயமாக இந்த கூட்டணி அமைந்தால் நிச்சயமாக தமிழகத்தில் காங்கிரசின் ஆதிக்கம் அதிகமாகவே மக்கள் மத்தியில் காமராஜர் காலத்தில் இருந்தது போல் மாறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. திமுகவுடன் 5-7 தொகுதிகளை பெற்றுக்கொண்டு திமுகவிற்கு அடிமையாக இருப்பதை விட நிச்சயமாக வெற்றியடைந்தால் அமைச்சர் அதிகாரமும் நமக்கு கிடைக்கும் என்பதையும் தெரிவித்திருக்கிறது காங்கிரஸ் கமிட்டி. ஆனால் ராகுல் காந்தியும் தனிப்பட்ட முறையில் விஜய் அவர்களை சந்திப்பதற்கு முயற்சிகளை எடுத்து வருவதாகவும், இந்த சந்திப்பு நடைபெற்றால் திமுகவின் நிலைமை கேள்விக்குறியாகிவிடும். நாம் ஏற்கனவே ஒரு பதிவை ஒன்றை செய்திருந்தோம். திமுக 13 கட்சிகளுடன் கூட்டணி சேர்ந்ததன் காரணமாகத்தான் 2021 சட்டசபை தேர்தலில் திமுக வெற்றியடைந்தது. அதனால் திமுக ஒருவேளை 3 கட்சிகளுடனோ அல்லது தனித்தோ போட்டியிட்டால் எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இழக்க நேரிடும் என்பதையும் நாம் பதிவு செய்திருந்தோம். இந்த நிலையில் தமிழகத்தில் கூட்டணியில் இருக்கின்ற 13 கட்சிகள் சுக்குநூறாக உடைந்தால் திமுக வேண்டாம், திமுக இல்லாத அரசாங்கத்தை எங்களால் உருவாக்க முடியும், நாங்கள் கூட்டணி வைக்கின்ற கட்சியை ஆளும் கட்சியாக மாற்றுவோம் என்பதற்கேற்ப விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ், மதிமுக போன்ற கட்சிகள் எடுக்குமேயானால் திமுகவின் நிலைமை கேள்விக்குறியாக மாறும். அது மட்டுமல்ல, திமுகவின் அமைச்சர்களும் சிறைக்கு செல்வார்கள். ஆட்சி கவிழுமேயானால் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைப்பதற்கான பேச்சுவார்த்தை மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இந்த தகவல் ஸ்டாலினுக்கு கிடைத்தால் நிச்சயம் காங்கிரசிற்கு கூடுதலாக 2 தொகுதிகளை கொடுத்து சரிகட்டி விடுவார். ஆனால் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கிடையாது.